ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் அதாவது புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு பொதுவான ராசி பலன்களை நமது ராசிக்காக மட்டும்தான் பிரத்யேகமாக தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இந்த வீடியோவில். ஸோ இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் முழு பலன்களை பெற முடியும். மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் நவம்பர் மாதம் 22ஆம் தேதி 2023ஆம் வருடங்க புதன்கிழமை. தமிழ் மாதத்தில் சோபக்கிருத வருடம் கார்த்திகை மாதம் 6ஆம் நாள் இன்றைய தினம். இன்னைக்கு பர்த்டே மற்றும் அனைவரிசை தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கு ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் மதியம் 1:25 பிறகு ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு வந்து ராகுவுடன் இணைந்து கொள்கிறார்கள். இது நல்ல யோகமான ஒரு வாய்ப்பாக கருதப்படுகிறது. எனவே மதியம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு முக்கியமான சில வேலைகள், முக்கியமான சில செலவுகள், பொறுப்புகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். மதியம் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணுங்க. அமைதியாக உங்கள் வேலைகளை, வழக்கமான வேலைகளை பார்த்து கொண்டு இருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. மதியத்துக்கு பிறகு நீங்கள் என்ன வேணால் செய்யலாங்க. எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா போதுமானது. மதியம் வரை பொறுமையாக இருங்க. 1:25 வரை நீங்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. எதிர்பாராத வகையில் சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு மாலை நேரத்தில் உருவாகலாம், பிற்பகலில். எனவே நீங்கள் என்ன பண்ணணும்னா பொறுமையாக இருந்து உங்களுக்கான நேரம் வரும் வரை காத்திருக்கிறது உங்களுக்கு நல்ல நண்பர்களே. நல்ல அதிர்ஷ்டங்கள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நல்ல யோகமும் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்திருக்கிறது. காலை நேரத்தில் மட்டும் பொறுமை தேவை. இந்த தினம் வாக்குவாதங்களை யார்கிட்டையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்கள் பொருட்கள் மீது கவனமாக இருக்க வேண்டுங்க. மேலும் உங்களுடைய செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சுகமான ஒரு நாளாகவே அமைதி நண்பர்களே. புதிய துறைக்கு நீங்கள் மாறலாமா, அல்லது புதிய துறையெல்லாம் எப்படி எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்ற நல்ல ஆலோசனைகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு வளர்ச்சிக்கு நல்ல உறுதுணையாக இருக்குங்க. சொந்த பந்தங்கள் வழியில் இன்னைக்கு கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இன்னும் சிறப்பான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்க முடியுங்க. உங்கள் குழந்தைகளுடைய விருப்பங்கள் என்னன்னு இன்னைக்கு உங்களுக்கு புரிய வரலாம். ஸோ உங்கள் குழந்தைகளுடைய விருப்பங்களை அறிந்து அது நிறைவேற்றி வைக்கக்கூடிய யோகம் இன்று தினம் இருக்கிறது. அலுவலக பணியில் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க. மதியம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா போதுமானது. உயர் அதிகாரிகள், உங்களுடைய முதலாளிகள் முதற்கொண்டு உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் வந்து பெறுவீங்க. எனவே ஆதரவு நிறைந்த நாளாக அலுவலக பணியில் அமையும். மதியம் வரை கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாக நல்ல லாபகரமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு உருவாக்கக்கூடிய யோகமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல மகிழ்ச்சிகள் தரக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நடக்குங்க. சமீப காலமாக கொஞ்சம் உங்களுக்கு மனசுல வந்து வெறுப்பு உணர்வுகள் இருந்திருக்கலாம். என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி சில சோகமான சூழ்நிலை கூட இருந்திருக்கலாங்க. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் மாறிவிடுங்க. சரியான ஒரு நடவடிக்கைகள், சரியான சிந்தனைகள் மூலமாக உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய காயங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் வந்து இன்னைக்கு பெற முடியும். எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்களுடைய நிதி நிலைமை இன்னைக்கு கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகுங்க. இருந்தாலும் அதிகமாக செலவுகளும் ஏற்படுங்க. மேலும் அதிகமாக பணம் செலவு ஏற்படுறதுனால உங்களை திட்டங்களை வந்து செயல்படுத்துவதற்கு அது தடங்களாக அமைந்துவிடும். ஸோ செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நீங்கள் பிளான் பண்ணபடி உங்களுக்கு தேவையான செலவுகளை நீங்கள் ஒதுக்கி பட்ஜெட் போட்டு செலவு பண்ண வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குடும்ப வாழ்க்கைக்குன்னு நீங்கள் தனிப்பட்ட நேரத்தை கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். குடும்ப வாழ்க்கைக்கு முறையாக நேரம் ஒதுக்கி அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினால் இன்னும் சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்க முடியுங்க. குடும்ப உறுப்பினர்கள் மீது நீங்கள் எவ்வளவு பாசம் வச்சுருக்கீங்க, எவ்வளோ அக்கறை வச்சுருக்கீங்க, எவ்வளோ பொறுப்போடு நீங்கள் குடும்பத்தை பாதுகாத்து கொள்றீங்க அப்படின்றத உங்கள் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் வந்து உணர வேண்டுங்க. அதுன்றதை நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எனவே உங்களுடைய நேரத்தை நீங்கள் குடும்பத்தோடு செலவிட்டு முறையான நேரம் ஒதுக்கி நீங்கள் சிறப்பாக குடும்ப வாழ்க்கையை பராமரித்திடுங்கள். எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் எந்த ஒரு குடும்ப உறுப்பினர்களும் செய்யாத அளவுக்கு நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு மாற்றிக்கங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லான ஒரு அன்பின் வண்ணங்களை நீங்கள் மூழ்கக்கூடிய நல்ல யோகமான ஒரு ரொமான்ஸ் உணர்வுகளை மிக்க காதல் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சியில் அதிகரிக்கீங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையும் உங்களுக்கு தேவை. ஏன்னா உங்கள் காதலரை வந்து நீங்கள் எவ்வளவோ பெரிய விஷயங்களை செய்து கொடுத்தாலும் கொஞ்சம் திருப்தி இல்லாத சூழ்நிலை தான் உங்கள் காதலர் இருப்பார். அதனால் பொறுமையாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்குங்க. சண்டை சச்சரவுகள் சின்ன சின்னதாக வந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க. பழைய விஷயங்களை பேசி இன்றைக்கி சண்டை போடக்கூடாது. அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். புதிய புதிய ஐடியாக்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி உதயமாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையும். இருந்தாலும் நீங்கள் திருப்தியாக சில வேலைகள் முடிக்க முடியாமல் போகலாம். புதிய ஐடியாக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்தாலும் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியாத சில சூழல்கள் கூட உங்களுக்கு ஏற்படலாங்க. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா போதுமானது. இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கும் ஒரு வசந்த காலமாக அமைதுங்க.
நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகும். நீங்கள் வந்து ரொமான்ஸ் உணர்வுகள உங்களையும் உங்களது வாழ்க்கை துணையையும் இடையில இருக்கக்கூடிய உறவு வந்து வலுப்பெற்று நீங்கள் உங்களையும் மறக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களது திருமண வாழ்க்கை அமையுதுங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உங்க வாழ்க்கை துணை கூடயும் நீங்க அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். எல்லா காரியங்களையும் நீங்க மதியத்துக்கு பிறகு செய்து கொள்ளலாங்க. உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாளாக அமையும். யாரை நம்பியும் வாக்குறுதிகளை சும்மா அள்ளி வீசிடாதீங்க. உங்களால முடியுமா அப்படின்றத யோசித்து தான் எல்லாருக்கும் வந்து வாக்குறுதிகளை நீங்க கொடுக்கணுங்க. தேவையில்லாத பயம், குழப்பங்களை மனசுல வந்து நீங்க இருந்து எடுத்து எறிய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. குழப்பங்களோடு நீங்க இருக்கக்கூடாது. மனத்தெளிவோடு இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, குழப்பங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்களை தவிர்த்து விட்டு உங்க வழக்கமான வேலைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. முறையாக திட்டமிட்டு நேரம் ஒதுக்கி உங்க வேலையில நீங்க சிறப்பாக செய்து முடிக்க முடியுங்க. அதை யூஸ் பண்ணிக்கங்க. குடும்பத்தோட நேரத்தை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. மகிழ்ச்சியான ஆரோக்கியமான ஒரு நாள் இன்றைய தினம். மதியத்துக்கு வரை நீங்க பொறுமையா இருங்க. அதன் பிறகு அற்புதமான ஒரு நாளாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை நான் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் கிரே கலர் பயன்படுத்தலாங்க. கிரே கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 5 5ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் சில அதிர்ஷ்டகரமான நிறைய வாய்ப்புகள் உருவாங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சொந்த பந்தங்கள் வழியில் கொஞ்சம் அனுசரித்து போங்க. இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக அமையும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்த நாள். அனுசரித்து போவதன் மூலமாக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் புதுசாக நிறைய டிபார்ட்மெண்ட் மீது உங்களுக்கு ஆசை வருங்க. புதிய துறைக்கு நீங்கள் மாறலாமா அப்படின்ற மாதிரியான ஆலோசனைகள் இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் கிடைக்குங்க. ஸோ அந்த மாதிரியான நல்ல சூழல் இருக்கிறது. உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்குங்க. குழந்தைகள் வழியிலேயே உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. புதிதாக நிறைய ஆலோசனைகள் கிடைக்கும். அது உங்கள் வாழ்க்கைக்கு உயர்வு தரக்கூடியதாக அமைங்க. கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போங்க. இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய உறவுகள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் லாபகரமான ஒரு நாள் சொல்லலாங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நீங்கள் எதிர்பாராத வகையில் நல்ல சூழல் உங்களுக்கு அமையும். சுகமான ஒரு நாளுங்க. உயரதியரோட ஆதரவு அலுவலக பணிகள் கிடைக்கும். ஸோ மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமைதுங்க. லாபகரமான ஒரு நாள். இன்றைய தினம் நல்ல ஆதரவு ஆஃபீஸில் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைதுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.